தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 2029 வரை பிரதமராக மோடி நீடிப்பார். அதன் பிறகும் அவர் நம்மை வழிநடத்துவார் என்று ANI செய்தி நிறுவனத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பேட்டியில் கூறினார். பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருப்பதால் அந்நாட்டிற்கு மரியாதை அளிக்க வேண்டும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கேட்கக்கூடாது என்று ஃபரூக் அப்துல்லாவும் காங்கிரஸ் தலைவர்களும் கூறுகின்றனர். 130 கோடி மக்களுடன் அணு ஆயுதம் வைத்திருக்கும் இந்தியா பயந்து கொண்டு உரிமையை விட்டுத்தர முடியுமா? தங்களது கூட்டணி தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு ராகுல் விளக்க வேண்டும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டுத்தர முடியாது என கூறினார். சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிக்கு பயந்து அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை இந்தியா கூட்டணியினர் புறக்கணித்தனர். எதிர்க்கட்சியினர் எந்துவாக இருந்தாலும் முஸ்லிம் சகோதரர்களுடன் இணைந்து ரம்ஜான் கொண்டாடுவதில் அவர்களுக்கு பிரச்சினை இல்லை. ஆனால் வாக்கு வங்கிக்காக ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். என்ன மாதிரியான அரசியல் இது? மேற்குவங்க முதல்வர் மம்தா புதுபாணியை கையாள்கிறார். வன்முறையை தூண்டிவிடுவார். அது பற்றி பேசுபவர்கள் மீது அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுவார். சந்தேஷ்காலி சம்பவம் இதற்கு சிறந்த உதாரணம். பெண் முதல்வர் ஆட்சியில் மதத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்தது. ஹைகோர்ட் தலையிட்ட பிறகும் கூட போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் பிறகுதான் CBIக்கு சென்றது. இது முதல்வர் மம்தாவுக்குத்தான் அவமானம். லோக்சபா தேர்தலில் மேற்கு வங்கத்தில் பாஜக 24 30 சீட்டுகள் வரை வெல்லும் என அமித்ஷா கூறினார். இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என முடிவு செய்திருந்தால் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் செய்திருப்போம். எங்களை பொறுத்தவரை மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு கூடாது. அது அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது. நாடு முழுவதும் பாஜக கூட்டணி 400க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலங்கானா என தென் மாநிலங்களில் பாஜக தனி பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என அமித்ஷா கூறினார்.